இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் என் காலை வேளையில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் என் தேவனுக்கு நான் மகிமையும் செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலே நான் உங்களோடு பேசுகிற வார்த்தை புது பலன் தருகிறவர்னு சொல்லி நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இன்றைக்கு காலகட்டத்தில் பார்க்கும்போது நாம் அனைவரும் பலவீனம் இல்லாதவங்க என்ன செய்யலாம்? ஒருத்தர் கூட இல்லைங்களா? அந்த பலவீனம் எதனால் வருகிறது என்பதையும் அந்த பலவீனத்தை நம்ம அந்த பலவீனமாகின போது புது பலனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னு சொல்லி தேவன் சில வார்த்தைகளை கொடுத்த அந்த ஆலோசனையை நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த நாளில் பார்க்கும்போது நாம் எதனால் பலத்தை இழந்து போகிறோன்னாக்க தனி மனிதனுடைய ஒழுக்கம் இல்லாமையினாலே என்ன செய்கிறோம்? நம்ம பலவீனமாக்கப்படுகிறோம் இல்லைங்களா? 2 பலவீனம் நம்ம சரீரத்தில் காணப்படுறது. ஒன்று ஆவிக்குரிய பலவீனம், இன்னொன்று சரீர பலவீனம். இப்போ இந்த 2 பலவீனத்தினால நம்ம எத்தனையோ பேர் பலவீனம் இல்லாத மனிதர் ஒருத்தர் கூட இல்லைங்களா? அப்போ இந்த பலவீனம் எதனால் வந்தது என்று சொல்லி பார்த்து நம் ஆராய்ந்து பார்க்கும்போது தேவன் உணர்த்துகிற காரியங்களை நாம் சரி செய்து நம்ம தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது தேவன் புது பலத்தினாலே நம்மை நிரப்புவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அநேக காரியம் நம்ம பலவீனம் ஆவதற்கு அநேக காரியங்கள் உண்டு. அந்த அநேக சில காரியங்களை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம் என்னன்னாக்கா தனி மனிதனுடைய ஒழுக்கம். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன செய்யுது? மிக மிக முக்கியமானது இல்லைங்களா? அப்போ நம்ம தனி மனிதனுடைய ஒழுக்கம் என்னன்னாக்கா நம்ம நேரத்தில் சரீர பலவீனம் எதனால் வருது? நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல. கர்த்தர் கொடுத்த ஆகாரத்தை என்ன செய்யணும்? அவர் படைத்த சரீரத்தை நம்ம பாதுகாத்து கொள்ள வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? நேரத்தோடு நம்ம அந்த ஒழுங்கின்படி அந்த நேரத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடணும். அதே போல் ஆவிக்குரிய காரியங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம எந்த நேரத்தில் ஜெப நேரத்தை அது எல்லாவற்றிலுமே நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நம்ம பயன்படுத்துகிற காரியங்கள், நம்ம நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், சகலத்தையும் நேர்த்தியாய் நம்ம ஒழுக்கமும் கிரமமாக செய்யும்போது என்ன செய்யுதுனாக்கா சரீர பலனாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி வேண்டாதவைகளை என்ன செய்யக்கூடாது? நம்ம சரீரத்துக்கு ஏற்றுக்கொள்ளாதவைகளை நம்ம என்ன செய்யக்கூடாதுனாக்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதனால் என்ன செய்யுதுனாக்க நம்முடைய சரீரம் என்ன செய்யுது? பலவீனம் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் ஆவிக்குரிய பலவீனம் எப்படி வருதுனாக்க ஆவிக்குரிய தேவன் விளக்கின காரியங்களை நாம் செய்யும்போது தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாத போது நம்ம என்ன செய்யனாக்க பாவம் செய்யும்போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம பலவீனமாகிறோன்னு சொல்லி பார்க்குறோம். இங்கு முதலாவது காரியமாக நான் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் வைக்க போகிறேன். முதலாவது நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவே, ஆனால் உன் பலன் குறுகினது. அப்போ ஆபத்து காலத்தில் நம்ம சோர்ந்து போகும்போது நம்ம பலன் குறுகி போகுது. அப்போ ஆபத்துனா என்ன? நம்மளுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாம் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகும்போது சரியானபடி சாப்பிடாதனால என்ன செய்கிறோம்? பலவீனமாயிறாங்க. அப்போ ஆபத்து காலத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாதுனாக்க சோர்ந்து போகக்கூடாது. அப்போ ஆபத்து காலத்தில் நம்ம என்ன செய்யணுன்னாக்க ஆண்டவர் இயேசப்பாவை நோக்கி கூப்பிடணும்னு சொல்லி பார்க்குறோம். 50:15 வசனத்தில் பார்க்கும்போது அப்போ ஆபத்து காலத்தில் இப்போ ஆபத்து வந்துருச்சு, நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாமே வந்துருச்சு. அந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். அந்த சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ ஆபத்து காலத்தில் நம்ம என்ன செய்யணும்னா தேவனை நோக்கி கூப்பிடணும்னு சொல்லி பார்க்குறோம். ஆபத்து நம்ம ஆபத்து நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் எதனால் நம்ம வருதுங்க? சில வேளைகளில் சங்கீதத்தில் கிறிஸ்டி பிரதர் சொன்ன மாதிரி தான் சில வேளைகளில் நம்மளாம் வருவித்து கொள்ளுகிறோம் இல்லைங்களா? பிரச்சனைகளை, போராட்டங்களை எல்லாவற்றையும் நம்ம வருவித்து கொள்ளுகிறோம். சில வேளைகளில் தேவனுமே பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். நம்மை சீர்படுத்துவதற்காக, நம்மை குணப்படுத்துவதற்காக தேவன் சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம்.
சில நேரங்களில் பிசாசானவன் கொண்டு வருகிற பிரச்சனைகளும் உண்டு. இவை எல்லாவற்றையும் நம்ம பகுத்தறிந்து நம்ம செயல்படும் போது அது எதனால் இந்த பிரச்சனை நமக்கு வந்துச்சு, எதனால் இந்த போராட்டம் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து அறிந்து தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை விடுவித்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு கடன் பிரச்சனை இல்லாத மனுஷரே இல்லைங்களா? கடன் பிரச்சனை எதனால் வருது? நம்ம தேவைக்கு மீறி நம்ம செலவு செய்யும் போதும் நம்ம வேண்டாத செலவுகள் செய்யும்போது கடன் பிரச்சனை வருது இல்லைங்களா? அதனால் அந்த கடன் பிரச்சனை எதனால் வருதுன்னு சொல்லி அதை சீர்படுத்தும் போது அதிலேருந்து நம்ம தப்பித்து கொள்ள போக்கை தேவன் உண்டு பண்ணுகிறார். நீயோ கடன் கொடுப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாங்கன்னு சொல்லி வேதத்தில் இருக்குது. ஆனால் நம்ம கடன் வாங்குறதுனால தான் நமக்கு கடன்காரங்க நம்ம பிரச்சனைக்கு வரும்போது நம்ம சோர்ந்து போகிறோம். இப்படியாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு பிரச்சனைகளை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது பிரச்சனைகள், போராட்டங்கள், அப்புறம் பலவீனம் எதனால் வருதுன்னு சொல்லி அதை ஆராய்ந்து பார்த்து அதை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை ஆபத்து காலத்தில் நம்மை விடுவித்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இரண்டாவது காரியமாக சில வேளைகளில் நமக்கு எந்த நேரத்தில் எதை செய்கிறது, எப்படி மேற்கொள்கிறதுங்கிறது சொல்லி நம்மளுக்கு தெரியாது, ஞானம் இருக்காது. நம்ம என்ன செய்வோம்னாக்கா அதுக்கு சுயமுயற்சி எடுத்து சீக்கிரமாக அந்த பிரச்சனை தீரணுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம்னாக்க குறுக்கு வழியை தேர்ந்தெடுப்போம் இல்லைங்களா? மாம்ச பலத்தினால நம்ம குறுக்கு வழியை தேர்ந்தெடுப்போம். இதுவும் என்ன செய்யுதுன்னா அநேக பிரச்சனைகளை கொண்டு வருகிறதா இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை தெரிவிப்பேன்னு சொல்லி. அப்போ என்னன்னாக்க நம்ம நமக்கு அந்த பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை சூழும்போது அதை மேற்கொள்வதற்கு நம்ம வழி தெரியாத வேலையில் நம்ம என்ன செய்யணுமாம்மா? நம்ம தேவனை நோக்கி கூப்பிடணுமாமா. அவர் என்ன செய்வாரா, அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி தப்பித்து கொள்ள முடியும்னு சொல்லி நம்ம போக்கு உண்டு பண்ணி நமக்கு ஆலோசனை தருகிற ஆலோசனை கர்த்தராக இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கோம். அப்போ ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் என்ன செய்வார்? அநேகர் விழுந்து போவாங்க இல்லைங்களா? அப்போ ஆலோசனை இல்லாத நேரங்களில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம விழுந்து போய் பலவீனப்படுகிறோம். அப்போ தேவ ஆலோசனையின்படி நடக்கும்போது தேவன் அந்த பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, அந்த எல்லாவற்றிலிருந்து நம்மை தப்பித்து கொள்ளுவதற்கு போக்கை உண்டு பண்ணி அதற்குரிய ஞானத்தை, அந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஆபத்து காலத்தில் என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவித்து பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அப்போ இரண்டாவது ஒன்று, ஆபத்து காலத்தில் நம்ம சோர்ந்து போகும்போது நம்ம பலன் குறுகினதா இருக்குது. இரண்டாவது காரியத்தை பார்க்கும்போது நாம் தேவ கட்டளையை மீறும்போது தேவ பலனையும் தேவ மகிமையும் இழந்து போகிறோன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகிமையும் கூட தேவ பலன் தாங்க இல்லைங்களா? தேவனுடைய மகிமையும் தேவ பலன் தான். இங்கே பார்க்கும்போது ஆதியாகமத்தில் நம்ம அநேக நாட்களை தியானித்ததும் உண்டு, அநேக காரியங்கள் சிந்தித்த நாட்களும் உண்டு. அப்போ என்னென்னா ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாளை குறித்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அவர்கள் புசிக்க வேண்டாம் என்று சொன்னதே கனியை புசித்து தேவ கட்டளையை மீறினபடினாலே அவர்கள் என்ன செய்வதாங்க? தேவ மகிமையை இழந்து போனாங்க, தேவ பலத்தை இழந்து போனாங்க இல்லைங்களா? அப்போது அந்த இடத்துல ஏசப்பா என்ன கேட்குறாரு? ஆதாமே, நீ எங்கே இருக்கிற? நீ என்ன செய்த? உனக்கு என்ன நேர்ந்ததுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆதாம் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, நீங்கள் உங்கள் கட்டளையை மீறினபடினால நாங்கள் பயந்து ஒளிஞ்சிட்ருக்குறோம், எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டிருப்பார்களே. ஆனால் நிச்சயமாக தேவன் மன்னித்து என்ன செய்வார்? செஞ்சிருப்பார். அவங்களுக்கு திரும்பவும் அந்த பலத்தையும் மகிமையை கொடுத்துருக்க மாட்டாருங்களா? கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? ஆதாமை கேட்கும்போது ஆதாம் என்ன செஞ்சார்? ஏவாள் மேலே பழிய போட்டார்
ஏவாள் கொண்டு வந்து கொடுத்தா நாங்கள் சாப்பிட்டோன்னு சொல்லி. அதே மாதிரி ஏவாள் சாத்தா மேலே பழியப்பட்டாங்க. இப்படியாக அவர்கள் பாவம் செய்து போது அந்த பாவத்தை இங்கே உணராதவர்களாக இருந்தபோது தான் அவங்களுடைய தேவ பலத்தையும் தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாய் அந்த ஏதேன் தோட்டத்திலேருந்து துரத்தப்பட்டாருங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம பாவம் தெரியாமல் நம்ம பாவம் செஞ்சிட்டோம், தேவ கட்டளையை மீறிட்டோம். நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்ம சாக்கு போக்கு சொல்லாமல் அடுத்தவங்களை சாடாதபடி நம்ம குற்றத்தை நம்மளே ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து நம்ம தேவ சமூகத்தில் விட்டு விடும்போது தேவன் நமக்கு நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவது காரியமாக பார்க்கும்போது, ஒன்று தேவ கட்டளை மீறும்போது தேவ பலத்தை இழந்து போடுகிறோம். இரண்டாவது காரியமாக தேவன் சொல்கிற வார்த்தைகளை, தேவன் என்ன சொல்கிறாரோ ஊழியக்காரர்கள் மூலியமாக, தீர்க்கதரிசிகள் மூலியமாக தேவன் என்ன வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறாரோ அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது தான் நம்ம தேவ பலத்தோடு இருக்க முடியும். தேவன் நம்மோடு கூட இருப்பார். அதை மீறும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் பிடுங்கப்படும். நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் என்ன செய்வார்? நமக்கு இழந்து போயிடுவாங்க. இங்கே அப்படித்தான் என்ன செய்தார் சவுல் ராஜா. இஸ்ரவேலின் முதல் ராஜா யாருங்க? சவுல். இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல். பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்த அவர் பராக்கிரமசாலியாக இருந்தார். அவரை போல் சவுந்தரவான் இஸ்ரவேல் மக்களில் ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சவுலை தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுத்து விட்டு 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு? சாமுவேல் சவுல்கிட்ட என்ன சொல்கிறாரு? எனக்கு முன்பாக நீ கீழ்காலுக்கு போய் அங்கே காத்துரு, நான் உனக்கு என்ன செய்வேன்? நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது 7 நாள் நீ என்னை காத்துரு, நான் உனக்கு சொல்லும்போது நீ பெலிஸ்தரின் மீது என்ன செய்யலாம்? படையெடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இங்கே சவுல் என்ன செய்வார்னா, இது தேவன் இந்த தன்னுடைய தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி மூலியமாய் சவுலுக்கு உரைத்த வார்த்தை இல்லைங்களா? அப்போ அவர் என்ன செய்கிறாருனாக்கா, சவுல் போய் என்ன செய்கிறாரு? 7 நாள் காத்திருக்கிறாரு. சாமுவேல் வர கொஞ்சம் தாமதமாகும்போது தன்னுடைய சுயத்தை என்ன செய்கிறாரு? சுயமாக பலியிடுறாருன்னு சொல்லி அவர் பலியிடுவதற்கும் பலியிட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் என்ன செய்கிறாரு? தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி வந்தார். நீ சவுலை பார்த்து கேட்குறாரு, நீ செய்த காரியம் என்னன்னு. இன்றைக்கி இந்த ஊழியக்காரர்கள் மூலியமாக தேவ வார்த்தை நமக்கு கடந்து வருங்க. தேவ சமூகத்தில் நீ காத்துரு, உன் பிரச்சனைகளிலிருந்து, உன் போராட்டங்களிலிருந்து, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை பெறுவதற்கு, நீ ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் சுதந்திரித்து கொள்ளுவதற்கு நீ தேவ சமூகத்தில் காத்துருன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோமா? தேவ சமூகத்தில் நான் காத்திருப்பதற்கு நமக்கு மிகவும் கடினமான காரியமாக இருக்குது இல்லைங்களா? நம்ம அந்த தேவ சமூகத்தில் கடைசி நேரத்தில் என்ன செஞ்சுருவோம்? நம்ம மாம்ச முயற்சி எடுத்துருவோம் இல்லைங்களா? அதுபோல் தான் இங்கே சவுல் என்ன செய்கிறாரு? மாம்ச முயற்சி எடுத்தார். அதனால் அவர் என்ன செய்கிறாரு? ராஜ்யபாரம் அவரை விட்டு பிடுங்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். ராஜ்யபாரமும் ஒரு பலன். அவர் ராஜா, பராக்கிரமசாலி, ஜனங்களையே ஆளுகை செய்கிற பலன் தேவன் அவருக்குள்ளே கொடுத்திருந்தார் இல்லைங்களா? அந்த அதிகாரம் என்னும் பலன் அவரிடத்துல இருந்து என்ன செய்து ராஜ அதிகாரம் பிடுங்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவ வார்த்தைக்கு, தேவ மனுஷர்கள் மூலியமாய், தேவ தீர்க்கதரிசிகள் மூலியமாய் தேவன் பேசுகிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாத போது, மாம்ச முயற்சி எடுக்கும்போது தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட பலத்தையும், ஆவிக்குரிய பலத்தையும் சரி, மாம்சத்துலேயும் பலத்தையும் சரி, நம்ம என்ன செய்வோம்? இழந்து போயிடுவோம். தேவன் கொடுத்த வரங்கள், வல்லமைகள் எல்லாவற்றையும் நம்ம இழந்து போனவர்களாய் காணப்படுவாங்க. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? தேவனுடைய வார்த்தையையும் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அற்பமாக எண்ணக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. அவர்கள் சொன்ன தேவன் சொல்கிற வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் யாரால் அருளப்பட்ட வார்த்தைகளாமா? வேதத்தில் இருக்குது. பரிசுத்த ஆவியினாலே அருளப்பட்ட வார்த்தைகள். அப்போது பரிசுத்த ஆவியானவர் தான் தீர்க்கதரிசிகளின் மூலியமாக நம்ம பேசும்போது, அதை நம்ம அசட்டை செய்யும்போது நம்ம என்ன செய்வோம்? பலவீனத்துக்குள் உள்ளாகுவோம். பிரச்சனைகள், போராட்டங்களை சந்திக்க நேரும்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த காரியமாக ஃபஸ்ட்டு காரியம் என்ன சொன்னாங்க? தேவ கட்டளையை மீறும்போது நம்ம பலனை
ஆவிக்குரிய பலனையும் இழந்து போயிடும். அடுத்தது 2வது காரியம், தீர்க்கதரிசி தேவன் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு மனுஷர்கள் அப்படின்னா தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி காத்திருக்காதபடி மாம்ச முயற்சி எடுக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? பலனையும் அதிகாரம் என்ற பலத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்? இழந்து போயிடறாங்களா காணப்படுகிறோம். 3வது காரியத்தை பார்க்கும்போது சிம்சோனை குறித்து பார்க்குறோங்க. சிம்சோனுக்கு என்ன செய்யணாக்கா, அவர் பெரிய ஒரு பராக்கிரமசாலி இல்லைங்களா? சிம்சோன் நியாயாதிபதி காலத்தில் சிம்சோன் பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தார்னு சொல்லி பார்க்குறோம். அவர் என்னென்னா தனி மனிதனாய் ஒரு சிங்கத்தை கொல்லக்கூடிய பராக்கிரமுடையவராக இருந்தார். அதே போல் ஒரே தாடை எலும்புனால என்ன செய்தார்? 1000 பேரத்தை கொன்று போட்டார். அப்பேற்பட்ட சிம்சோன் என்ன செஞ்சாருனாக்க, தேவன் விளக்கின பாவங்களை செஞ்சாருன்னு சொல்லி பார்க்குறோம். அவர் என்ன செஞ்சாருனாக்க, தன்னுடைய மகிமை அவருக்கு தேவ பலன் எதில் இருந்துச்சு? சிம்சோனுக்கு அவருடைய முடியில் இருந்துச்சு. முடி மகிமை இல்லைங்களா? அப்போ அந்த முடியில் இருந்த தேவனுடைய பலத்தை அவர் என்ன செஞ்சார்? தேவன் அவருக்கு கொடுத்திருந்தார். ஆனால் சிம்சோன் என்ன செய்தார்? தெலீலாள் இடத்துல போய் என்ன செய்தார்? பாவத்துக்கு உட்பட்டார்னு சொல்லி பார்க்குறோம். பாவத்திற்கு உட்பட்டு அவர் அந்த தன்னுடைய தேவன் கொடுத்த அந்த ரகசிய பலத்தை அவங்களுக்கு அந்த தெலீலாள் இடத்தில் வெளிப்படுத்தினபடியினாலே என்ன செஞ்சார்? அந்த பலனை இழந்து போனார். அவர் கண்கள் பிடுங்கப்பட்டது. அவர் கேளிக்கை விடுதியாக மாற்றப்பட்டார். ஒரு சொல்லப்போனாக்கா ஒரு கோமாளியை போல வேடிக்கை காட்டுகிறவராக அந்த இடத்துல மாற்றப்பட்டார்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நாட்களில் பார்க்கும்போது சிம்சோனை போல இன்றைக்கு எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க? தங்களுடைய பலனையும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய பலனாகிய கனிகளையும் ஆவிக்குரிய வரங்களையும் வல்லமைகளையும் தேவன் கொடுத்த வல்லமைகளையும் என்ன செய்கிறாங்கனாக்கா, ஒரு பெண்ணிடத்தில் என்ன செய்கிறாங்க? இழந்து போகிறாங்கன்னு சொல்லி இனி அநேகர் பெண்களினால தான் விழுந்து போகிறாங்க இல்லைங்களா? நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம், இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இதில் எல்லாம் பார்க்கும்போது பெண்கள் தங்களுடைய வசை சொற்களினாலே என்ன செய்கிறாங்க? அழகான வார்த்தைகளினாலே பெண்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா, ஆண்களை ஈர்த்து பாவத்துக்குட்படுத்தி அவங்கள குடும்பங்களை நாசம் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதோடு அவங்க குடும்பம் முடிஞ்சிச்சு, பிள்ளைகளும் முடிஞ்சிச்சு, அதோடு அவங்களுக்கு குடும்பமே முடிஞ்சிச்சு. அவர்கள் பலன், அவர்களுடைய எல்லா மரியாதை எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு இல்லைங்களா? கடைசியில் அவங்க என்ன செஞ்சாங்க? மறித்து தான் போனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த சிம்சோனும் அப்படித்தாங்க. என்ன செஞ்சார்? தேவன் கொடுத்த பலத்தை பாதுகாக்காதபடி தெலீலாள் இடத்துல தன்னுடைய பலத்தை இழந்து போனபடியினால் அவர் கண்கள் பிடுங்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கடைசியில் என்ன செஞ்சார்? மரணத்தை சந்திச்சாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட என்ன செய்கிறாரு? சிம்சோன் என்ன செய்கிறாரு? தேவனை நோக்கி கூப்பிடுறாரு. இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இறங்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி. இன்றைக்கு நம்ம அப்பேற்பட்ட பாவத்தில் நம்ம விழுந்து போய் கிடப்போமே. ஆனால் தேவனை நோக்கி நம்ம கடைசி நேரத்தில், எசப்பா என்னால் முடியல, எனக்கு இந்த ஒரு விசை எனக்கு மனம் இறங்குங்க, எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, நம்ம பாவங்களை அறிக்கை செய்யும்போது தேவன் என்ன செய்கிறார்னாக்க, அவைகள் எல்லாம் இந்த விடுதலை கொடுத்து நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதே போல தான் சிம்சோனுக்கு என்ன செய்தார்? தேவன் பலத்தை கொடுத்தார் சொல்லி பார்க்கிறோம். தேவன் பலத்தை கொடுத்து அவர் உயிரோடு இருந்து அந்த ஒரே தாடை அடும்பில் 1000 பேர்த்த கொன்று போட்டார். ஆனால் இந்த இடத்துல அவர் மறிக்கும் போது எத்தனை பேர்த்த கொன்று போட்டார் தெரியுங்களா? அந்த அரண்மனையில் எத்தனை பேர் இருந்தாங்க சரியா? ஏறக்குறைய 3000 பேர் இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவன் கடைசி முறையில் அந்த பலனை கொடுத்த போது அவர் என்ன செய்கிறாரு? அந்த 2 தூண்களையும் இழுக்கும்போது அது பலனிலிருந்து அந்த அரண்மனையே என்ன செய்யுது? இடிஞ்சு விழுந்து அந்த பெலிஸ்தரோட அவரும் இறந்து போனாருன்னு சொல்லி பார்க்குறோங்க. இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆண்களும் சரி பெண்களும் சரிங்க, இந்த ஆண்கள் என்ன செய்கிறாருங்க? பெண்கள் விஷயத்தில் விழுந்து போகிறாங்க, பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் விழுந்து போகிறாங்க. இன்றைக்கி இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதன் மூலியமாக என்ன செய்கிறாங்கனாக்கா, ஆண் நண்பர்களை பெண்கள் என்ன செய்கிறாங்க? தேடி எடுத்து ஃப்ரெண்ட்ஸுன்னு பழகிறாங்க. கடைசியில் அது அவங்க குடும்ப வாழ்க்கைக்கு அழிக்கிறதா இருக்குது. அது மாத்திரம் இல்லை, தன்னுடைய தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க? கொன்று போடுறாங்க. இப்படி தாங்க பாவம். அதனால் நம்ம என்ன செய்யணும்னாக்க, இந்த பாவங்களுக்கு என்ன செய்யணும்?
இந்த கடைசி காலம் இன்றைக்கி விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் தேசத்தில் என்ன செய்யுது? தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்குதுங்க. அதனால் நம்ம தேசத்தில் இப்படிப்பட்ட பாவங்கள் வராதபடி ஜனங்கள் பாதுகாக்கப்படணும். இன்றைக்கி ஆண்கள் விழுந்து போகாதபடி பெண்களும் ஆண்களும் இந்த பாவத்தில் விழுந்து போகாதபடி, ஆண்கள் பெண்களிடத்திலும் பெண்கள் ஆண்களிடத்திலும் விழுந்து போகாதபடி இன்றைக்கி கிறிஸ்தவர்களே அநேகர் விழுந்து போகிறவர்களாய் காணப்படுகிறாங்க இல்லைங்களா? இந்த சூழ்நிலைகள் மாறும்படியாக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, நம்ம வந்துட்டு தேவ கட்டளை மீறி நம்ம பாவம் செஞ்சுட்டோம். தேவ கட்டளை மீறி நம்ம தேவ பலனை இழந்துட்டோம். தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடி சுயமுயற்சி எடுத்து நம்ம தேவ பலனை இழந்துட்டோம். மூணாவது காரியமாக, பாவம் செய்தது நிமித்தமாக நம்ம என்ன செஞ்சோம்? தேவ பலனை இழந்து போயிட்டோம். இவற்றுக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷன் உண்டு அல்லவா? எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டு. அதுதாங்க ஏசாயா 40ஆம் அதிகாரம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சிறகுகளை அடைத்து மேலே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாரும் களைப்படையார், நடந்தாரும் சோர்வடையார்கள்னு சொல்லி. அப்போது இது எல்லாவற்றிற்கும் நம்ம இழந்து போன புதிய பலனை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணுன்னாக்க தேவ சமூகத்தில் காத்திருக்கணும்னா எப்போ காத்திருக்கணுங்க? அதிகாலை வேளையில் நம்ம எழுந்து என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம காத்திருக்கும் போது தேவன் அதிகாலையில் தேடுகிறவர்களுக்கு என்ன செய்வாராம்? தேவன் தென்படுகிற தேவனாக இருக்கிறார். தேவனை நோக்கி கூப்பிடும்போது அதை நம்மளுடைய கூக்குரலை கேட்குற தேவனாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அந்த காத்திருப்பதற்கு முன்பாக நம்ம ஒன்று செய்யணும். என்ன செய்யணுங்களா? நம்முடைய பாவங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்னா பாவங்களை இப்போ என்ன ஸ்தோத்திரம், பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவான் சொல்லி அந்த வசனம் இருக்குது இல்லைங்களா? அப்போ பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம பாவத்தை தேவத்துக்கு முன்பாக என்ன செய்யணும்னா அறிக்கை செய்யணும்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தேவன் என்ன செய்வாராக்க நமக்கு புதிய பலனை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லைங்க, அதிகாலையில் நம்ம என்ன செய்யணுன்னாக்க ஸ்தோத்திரம், நீதிமொழிகள் 3:5-6 சொன்னப்பட்ட வார்த்தையின்படியாக நம்ம என்ன செய்யணும்? வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேணும். நம்ம சுயபுத்தின் மீது சாராதபடி, நம்ம சொந்த வழியில் நடக்காதபடி, நம்முடைய வழிகளையும் தேவ சமூகத்தில் நம்மளுடைய அந்த நாளுக்குரிய எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்ம வழிகளில் எல்லாம் அவர் பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ நம்ம அதிகாலையில் நம்ம காத்திருக்கும் போது என்ன செய்யணும்னாக்க நம்ம பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டு விடணும். அறிக்கை செய்துட்டு திரும்ப அந்த பாவத்தை செஞ்சால் என்ன செய்யாது? மன்னிப்பு கிடையாது, நமக்கு புது பலனும் கிடையாது இல்லைங்களா? அந்த பாவங்களை அறிக்கை செய்து அவை விட்டு விடும்போது தேவன் நமக்கு புதிய பலனை தருகிற தேவனாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். எப்படியாக கழுகு தன்னுடைய பழைய பலன் இழந்த அந்த சிறகுகளை பிடுங்கி போட்டு மலையின் மேலே அமர்ந்து புதிய சிறகுகள் முளைப்பதற்காக அந்த சூரிய வெளிச்சத்தில் காத்திருக்கிறது போல நம்ம என்ன செய்யணுமா? கண்மலையாக கிறிஸ்துவின் இடத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் பழைய மனிதனை கலந்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொண்டு நீதியின் சூரியனாகிய தேவ சமூகத்தில் நம்மை காத்திருக்கும் போது தேவன் என்ன செய்வாரா? நம்ம பிரகாசிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம கழுகுகளை எப்படி கழுகுகளுக்கு புது சிறகு முளைத்து அது உயர பறந்து முன்னையுடைய பலத்தை காட்டிலும் பல மடங்கு பலத்தினால அது உயர பறந்து அது இதாகுதோ, அதே போல் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம கண்மலையாகிய கிறிஸ்துவண்டை அவர் சமூகத்தில் நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து நமக்குள் பிரகாசிக்கும்படியாக நாம் காத்திருக்கும் போது தேவன் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்து நம்மை பிரகாசிக்க
செய்கிற தேவனாய் இருக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வார்த்தைகளை தேவன் வந்துட்டு நமக்கு இந்த நாளில் நம்மளோடு பேசியிருக்கிறபடினால இன்றைக்கி நம்ம எத்தனையோ பேர் நம்ம இந்த மாதிரி பாவம் செய்து சரி தேவ கட்டளை மீறி காத்திருக்காதபடி எத்தனையோ விதத்தில் நம்ம பாவம் செய்து நம்முடைய பலத்தை இழந்து போனவர்களாய் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்து அவைகளை விட்டு விடும்போது தேவ சமூகத்தில் நம்முடைய வழியை ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நமக்கு புது பலன் கொடுக்கிறவராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் என்ன செய்கிறானா? புது சிருஷ்டியாக இருக்கிறார். பலவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போது இந்த மாதத்தினுடைய இன்றைக்கு 2025 தொடங்கி இன்றைக்கு 8ஆம் மாதம் என்ன செய்யுது? முடிய போகுது. நாளைய தினத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? புதிய மாதத்திற்குள் அடியெடுத்து வைக்க போகிறோம். அதனால் இந்த நாளில் நம்ம என்ன செய்வோம்? இந்த வார்த்தைகளின்படியாக பழைய மனிதனாகிய பாவ மனிதனை கழிந்து போட்டு நாளைக்கு புதிய மாதத்தில் அடியெடுத்து வைக்கிற நாம் புது சிருஷ்டியாய் புதிய பலனை பெற்றவர்களாக புதிய ஒரு காரியத்தை செய்யும்படியாக தேவன் நமக்குள் பிரகாசிக்கும்படியாக தேவன் நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக ஆவிக்குரிய பலத்தினாலும் வரங்களினாலும் நிரப்பி நம்மை வழிநடத்தும்படியாக வருகிற மாதத்திலே வருகிற மாதத்திலிருந்து நம் தேவனுக்காக புது பலனை பெற்றவர்களாக எழுந்து ஜொலிக்கும்படியாக தேவனுக்காய் பிரகாசிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் நமக்கு பலன் கொடுப்பாராக. அதற்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம அதிகாலையில் தேவனை எழுந்து தேடணும். அதிகாலையில் ஃபோன் கால் வந்தனதையே எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? ஆன்லைனில் ஃபோனில் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது தேவ சமூகத்தில். அப்போ அதிகாலை எழுந்து நம்ம என்ன செய்யணும்? தேவனை தேடணும், உண்மையாக இருக்கணும் கர்த்தருக்கு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து நம்ம இப்போ இழந்து போன பலனையும் இழந்து போகிற வரங்களையும் வல்லமைகளையும் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை பிரகாசிக்க செய்வாராக. ஆமென்.